Hey guys, welcome to Blush with Mega. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீஷோ ஆப்ல டெலிவரி அட்ரஸும் அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பரும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டெலிவரி அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லை ட்ரெஸ் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வந்து இங்கே விஷ்லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே விஷ்லிஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எதுனா வாங்குறதா இருந்தாலும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ரேண்டமாக ஒரு ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே ஒரு ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆயில் டிஸ்பென்சர் செலக்ட் பண்ணனால எனக்கு அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து நான் பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போது பை நவுன்னு கொடுத்ததும் நமக்கு வந்து இந்த பேஜில் தான் ஷோ பண்ணோம். இந்த பேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து டெலிவரி அட்ரஸ்னு இருக்குது பாருங்கள், செலக்ட் டெலிவரி அட்ரஸ் அப்படின்னும் இருக்கும், இல்லைனா சேஞ்ச் டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இப்போது அதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுது. அந்த டெலிவரி அட்ரஸ்க்கு கீழே எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களோட நம்பர் மட்டும் மாற்றணும், அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே அந்த அட்ரஸ் ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஹவுஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் வந்து உங்களோட வீட்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா, காலனி அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதோட நேம் உங்களோட ஸ்ட்ரீட் நேமை வந்து அங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பின்கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஏரியா என்ன பின்கோடோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து என்ன சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சிட்டின்னு கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ, சென்னை, காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஏதாவது ஊரில் இருந்தீங்கன்னா அந்த ஊரோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் அதுக்கு கீழே வந்து லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது லேண்ட்மார்க் வந்து போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கு கீழே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டில் வந்து நேம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர்னு இருக்குது. அந்த காண்டாக்ட் நம்பரில் தான் நம்ம வந்து நம்மளோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் அதில் கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அட்ரஸும் நம்மளோட மொபைல் நம்பரும் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் டெலிவர் டு திஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ண அட்ரஸ் காட்டும். இதுக்கு கீழே வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டாக அதெல்லாம் கொஞ்சம் கேட்கும். இதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஆர்டரை. இப்போ நான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆர்டர் ப்ளேஸ் ஆனதும் என்னோடய ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா உங்களோட மீஷோவில் ஆர்டர்ஸில் போயிட்டு மை ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களோட டெலிவரி அட்ரஸ் காட்டும். நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம்.